வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல இன்னைக்கு ஒரு சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஜிகே எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமான 120 லெசன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி அந்த 120 லெசன் ஜிகேல 120 லெசன்ஸ். ஏன்னா எல்லா ஜிகேல நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கா அவ்வளோ லெசன்ஸையுமே யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. கம்ப்ளீட் பண்ணவும் தேவையில்லை. அப்படி படிக்கிறது வந்து ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டான எதுலாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வருது அந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாம் ஒரு 120 லெசனை சூஸ் பண்ணி நம்ம அந்த லெசனை மட்டும் தரவாக படிக்க போகிறோம். அந்த ஃபார்மேட்டில் தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா எவ்வளோதான் மேக்ஸிமம் படித்தாலும் யாராலையும் நீங்கள் தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா அதெல்லாம் படிச்சுட்டு வரும்போது ஜிகேல மேக்ஸிமம் 70, 100 அந்த அவ்வளோ லெசன்ஸ் தான் படிப்பாங்க. நான் ஆனால் உங்களுக்கு 120 லெசனே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஏதோ ஒன்று எங்கெங்கேயோ படிக்கிறத விட செலக்டடாக இதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக படிக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம், ரொம்ப டைவர்ட் ஆக மாட்டோம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாமே என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்தால் ரொம்ப டைம் ஆகுதே மேடம், எங்களால் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு கூட நீங்கள் மந்த்லி பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸுக்கும் ஜிகேவுக்கும் கண்டிப்பாக உங்களோட நோட்ஸ் தனியாக இருக்கணும். தமிழுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து பழைய சிலபஸில் புக்கில் படிச்சிங்க, இந்த சிலபஸ்லையுமே உங்களுக்கு கிராமர் தான். பிடிஎஃப் அவைலபிள் கிடைச்சுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதிலே படிச்சுக்கலாம். இலக்கணம் வந்து நிறைய புக்லேயே இருக்குது. ஆனால் ஜிகே அப்படி கிடையாது. நீங்கள் அழகாக ஒரு நோட்டு போட்டு லெசன் 1லேருந்து 120 வரைக்கும் வரிசையாக நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு. நீங்கள் இப்போ குரூப் 4 எழுதுறீங்க, குரூப் 2 எழுதுறீங்க, எல்லாத்துக்கும் இந்த 120 லெசன் தாராளமாக போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ டைம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இதோட யூஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு அந்த ஸ்கூல் புக்கில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ குரூப் 4க்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஜிகேவுக்கு நோட்ஸ் எடுக்கணும். எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படவே படாதீங்க. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் வந்து நீங்கள் எழுதி தான் ஆகணும். இனி வர காலத்துலலாம் ஈவன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கூட அவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொண்டு வந்துருவாங்க. அதனால எழுதுறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க. ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம்னு போட்டு நான் தனித்தனியாக எழுதுவேன்னு செஞ்சாலும் ஓகே தான். இல்லை மொத்தமாக 120 லெசனையும் நான் நோட்ஸ் எடுத்துக்க வேணாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். ஸ்கூல் புக்கை போய் ஒரு தடவை எடுத்து அந்த லெசனை டாப் டு பாட்டம் ஒரு வாட்டி ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ண வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் எழுதியிருக்க மாதிரி நோட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் நோட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புக்கு பக்கமே போக வேண்டாம். இந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் எக்ஸாம் வரைக்கும். இந்த நோட்ஸ் நீங்கள் அடுத்து குரூப் 2, குரூப் 4 பாஸ் பண்ணிடுறீங்க. குரூப் 2, குரூப் 1 அடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இல்லை உங்கள் பசங்களுக்கு கூட எத்தனை வருஷம் ஆனாலும் இது ஒரு பொக்கிஷமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்ககிட்ட ஜிகேவுக்கும் மேக்ஸுக்கும் உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கணும். அந்த டாப்பிக்கில் அதுமாதிரி மேக்ஸ் வந்து நாங்கள் லெசன் வைஸ் தானே மேடம் படிக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி படிக்காதீங்க. குரூப் 2வாக இருந்தாலும் குரூப் 4ஆக இருந்தாலும் மேக்ஸை டாபிக் வைஸ் போங்க. அதுதான் பெஸ்ட்டு. நான் நம்மளோட சேனலில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். ஒரு டாபிக் எடுத்தால் ரொம்ப பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் எப்படியெல்லாம் அதில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 2 டைப், ஒவ்வொரு டைப்லேயும் 2 கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன். ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையும் பார்த்து வரிசையாக டைப் 1 இப்போ டைம் அண்ட் ஒர்க்குன்னு எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு 10, 20 டைப் நான் நடத்திருப்பேன். டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு போட்டு எல்லாத்தையும் கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் எழுதி வைக்கணும் நோட்டில். ஓகேவா? இந்த 2க்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நோட்ஸு கையில் இருக்கணும். சரி, இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகலாம். இந்த லெசன் பாருங்கள், சுத்தம் மற்றும் சுகாதாரம், உயிர் வாழ உணவு அப்படிங்கிற ஒரு 9th ஸ்டாண்டர்ட் லெசன்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் கூட புக்கு வந்து திரும்ப ரீப்ரிண்ட் பண்ணும்போது ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் வந்து எல்லாம் சேம் தான். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உணவுனா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரினம் ஊட்டச்சத்திற்காக உட்கொள்ளும் பொருள் தான் உணவு. ஒவ்வொரு உயிரினமும், அவங்க மனிதர்கள் மட்டும் மென்ஷன் பண்ணல, எல்லா வகையான உயிரினம், சின்ன எறும்புல இருந்து பெரிய டைனோசர் வரைக்கும் எல்லாத்துக்கும் அது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து, தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே பொருள் தான் இருக்குது, அதுதான் உணவு. அது மூலமாக தான் எல்லா சத்துக்களையும் பெற முடியும். அடுத்தது, இந்த ஊட்டச்சத்துக்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு உயிரோட வளர்ச்சிக்கு, அது உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு,
புது திசுக்கள் உருவாக வளர்ச்சியும் போதும் அதுக்கு புது திசுக்கள் தேவைப்படும். ஏதாவது அடிபட்டுட்டா திரும்ப பழையபடி அந்த இடத்துல வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு புதுசா திசுக்கள் உருவாகும். அதுக்கும் இது தேவைப்படுது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா, நோய்கள்ல இருந்து பாதுகாக்க, இம்யூனிட்டி பவர் குடுக்குறதுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தேவை. அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம எதுலேருந்து பெற முடியும்? உணவுல இருந்து மட்டும் தான் பெற முடியும். ஓகே. இப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள எப்படி பிரிச்சிருக்காங்க சயின்டிஃபிக்கா அப்படின்னு பார்த்தா, 6 வகையா பிரிக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள் மற்றும் நீர். இந்த மாதிரி 6 வகையா பிரிக்கிறாங்க. இந்த ஒவ்வொன்ன பத்தியும் நம்ம இதெல்லாமே நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. பட் இந்த லெசன்ல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கூல் புக்ல ரொம்ப வளவளவலன்னு குடுத்து வச்சிருப்பாங்க. அவ்வளோ தேவையில்ல. சுருக்கமா பாயிண்ட்ட மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் பாருங்க. கார்போஹைட்ரேட்டோட மூலக்கூறு வாய்ப்பாடு. ஓகேவா? கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா, CH2O அப்படிங்கிறது தான் கார்போஹைட்ரேட்டோடது. இந்த கார்போஹைட்ரேட்ட ஃபர்தரா 3 இதா பிரிக்கிறாங்க. சரியா? மோனோசாக்கரைட்டுகள். மோனோனா 1. இப்போ மோனோ, டைனா 2, ட்ரைனா 3, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, ஆக்டா, நானோ அப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒரு நம்பர் படி சயின்டிஃபிக்கா பிரிப்பாங்க இல்லையா? மோனோன்னு எங்கேயெல்லாம் நீங்க பார்க்குறீங்களோ அது சிங்கிள் 1ன்னு அர்த்தம். டைன்னு வந்தா 2. அதே இது பாலின்னு வந்துட்டா என்ன அர்த்தம்னா, மெனி அப்படின்னு அர்த்தம். பல, நிறைய அப்படின்னு அர்த்தம். அப்போ மோனோசாக்கரைடுனா ஒற்றை சர்க்கரை, டைசாக்கரைடுனா இரட்டை சர்க்கரை, பாலிசாக்கரைடுனா கூட்டு சர்க்கரை. அதில் என்னெல்லாம் கலந்துருக்கும்? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் ஒற்றை சர்க்கரை. இரட்டை சர்க்கரைனா சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். கூட்டு சர்க்கரைனா அமைலோஸ், அமைலோபெக்டின், ஸ்டார்ச்கள், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், கிளைகோஜன் இதெல்லாம். இப்போ இந்த ஒற்றை சர்க்கரைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? குளுக்கோஸ் சொல்லலாம். இரட்டை சர்க்கரைக்கு நம்ம நார்மலாக டெய்லி லைஃப்பில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சுகர், ஒயிட் சுகர், அதை சொல்லலாம். அதே இது சாக்கரைட். பாலினால என்ன சொன்னேன்? நிறைய கூட்டு சர்க்கரை நிறைய இருக்கிறதுனால அது கூட்டு சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. அது வெஜிடபிள்ஸில் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க. இந்த பொதுவாகவே கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிற பேர்லேயே தெரியும். இது 3 வகையான பொருளோட கலவை தான் இது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த 3ஓட கலவை தான் கார்போஹைட்ரேட். கார்பன் வந்து 1 ரேஷியோவிலையும், ஹைட்ரஜன் 2 ரேஷியோவிலையும், ஆக்சிஜன் 1 ரேஷியோ. இந்த ரேஷியோவில் அதாவது CH2O. அதனால தான் நம்ம அந்த ஃபார்முலா மாலிகுல் ஃபார்முலா எழுதுகிறோம். இது ஒரு அங்கக கூட்டுப்பொருள். ஆற்றலை தரக்கூடிய பிரதான மூலப்பொருள். ஓகேவா? எல்லா ஒரு உயிரினத்துக்கும் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான். நம்ம அதனால தான் எல்லா உணவுலேயும் பேஸாக வந்து இந்த கார்போஹைட்ரேட்டை வச்சுருப்போம். இப்போ நம்ம இந்தியர்கள்னா மோஸ்ட்லி வந்து அதுவும் சவுத் இண்டியன்ஸ்னா ரைஸை தான் பேஸாக வச்சுருப்போம். அது கூட நம்ம இந்த சுற்றி இருக்கிற விட்டமின்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? ப்ரோட்டீன் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு கிரேவின்னு ஒன்று பண்ணி நம்ம அதில் ஊற்றி சாப்பிட்றோம். காய்கறி வெஜிடபிள்ஸை தனியாக பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதே இது நார்த் இந்தியா சைடு போயிட்டோம்னா அவங்க பேஸாக வந்து கோதுமை மாவு வச்சுக்கிறாங்க சப்பாத்தின்னு சொல்லி. அது கார்போஹைட்ரேட் தான். அப்போ அந்த பேஸில் வச்சுக்கிட்டு அவங்க அதிலே கிரேவி அதிலே வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. சைனாவுக்கு போனீங்கன்னா நூடுல்ஸை பேஸாக வச்சுக்கிறாங்க. நூடுல்ஸ்லேயே எல்லா வகையான நூடுல்ஸும் கலந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து எல்லா விட்டமின்ஸும் ப்ரோட்டீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதே இது நம்ம வேற யூஎஸ் அந்த சைடு போயிட்டோம்னா பிரெட்டை வந்து பேஸாக வச்சுக்கிறாங்க கார்போஹைட்ரேட். அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்கர், இந்த பர்கர், பீஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்குமே பேஸ் கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்கும். எல்லா நாட்டிலையும் உணவு. அதில் நம்ம தேவையான மற்ற விஷயங்களை வேற வேற விதமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. சுக்ரோஸ் நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா தேன், கரும்பு மற்றும் கனிகள் மூலமா. ஸ்டார்ச்னால என்னன்னா மாவு பொருள். நம்ம சொல்றோம்ல மாவுச்சத்து அதிகமாக இருக்க பொருட்கள். அது அரிசியில் இருக்கு, உருளைக்கிழங்குல இருக்கு, ரொட்டி எல்லாத்துலேயுமே இருக்கு. கிளைகோஜன் பொதுவாகவே எங்கே ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா நம்மளோட கல்லீரல் மற்றும் தசைகளில் தான் கிளைகோஜன் ஸ்டோர் ஆகும். செல்லுலோஸ் வந்து தாவரத்தோட செல் சுவரில் தான் செல்லுலோஸ் இருக்கும். ஓகேவா? நம்ம அதனால தான் நிறைய கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட சொல்கிறாங்க. கீரைகள்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது புரதங்கள்னா புரோட்டீன் வேணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். பட் எதுக்கு தேவை, எவ்வளவு தேவை அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ எதுக்கு தேவை புரதங்கள்? உடல் திசுக்கள் உருவாக்கத்திற்கு அடிப்படை பொருள் மற்றும் எரிபொருள் இந்த புரதங்கள் தான்.
உடம்புல இந்த வெயிட் கெயின் பண்றவங்க, ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் ட்ரிங்க் எடுத்துக்குவாங்க. அது நல்லதா கெட்டதான்றத இங்க நம்ம பேச வரல. பட் என்னன்னா புரோட்டீன் முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஏன் அப்ப? உடம்புல திசுக்கள், இந்த தசை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு வந்து புரதம் கண்டிப்பா வேணும். இது ஒரு அடிப்படை பொருளா இருக்கு. கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளை விட அதிக சக்தி வழங்குகிறது. நம்ம கார்போஹைட்ரேட்டும், ஃபேட்டும் சாப்பிட்டு நம்மளுக்கு கிடைக்கிற சக்திய விட, இந்த புரோட்டீன்ல அதிகமான எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். எப்பயுமே டெய்லி லைஃப்ல இப்போ பொதுவாவே சொல்லுவாங்க. இப்போ நம்ம எத்தன கேஜி இருக்கோம், இப்போ 60 கேஜி இருக்கோம்னா, ஒரு நாளைக்கு 60 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்ட்டான லெவல். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து புரோட்டீன் அதிகமான ஃபுட் எல்லாருமே எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்றவங்க, வெயிட் கெயின் பண்றவங்க மட்டும் அப்படியெல்லாம் கிடையாது. நார்மலா எல்லாருமே புரோட்டீன் ஃபுட் அதிகமானா லெவல தாண்டியும் இல்ல. நான் சொன்னேன் இல்லையா? எவ்வளோ கேஜி இருக்கோமோ அத்தன கிராம். அது வந்து ஒரு ஆவரேஜான கால்குலேஷன். அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதுல மெயினா இருக்கிற இந்த புரோட்டீன்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா, அமினோ அமிலங்கள் இருக்கு. அமினோ ஆசிட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது இருக்கு. பல அமினோ அமிலங்கள் ஒன்றோடொன்று பெப்டைட் இணைப்பால் ஆன ஒரு பாலிபெப்டைட் தொடர் தான் இந்த புரதம். அமினோ அமிலங்கள்லாம் ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சு ஒரு சங்கிலி மாதிரி இணைஞ்சு இருக்கிறதுக்குனால இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த நம்ம மனிதர் உடல் என்ன சொல்றோம்? பல செல் எல்லாம் கட்டமைப்பாகி ஒரு உறுப்பா மாறுது. உறுப்புகள்லாம் இணைஞ்சு ஒரு மனிதனா உருவாகுது. அது மாதிரி புரதம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பல அமினோ அமிலங்களோட பெப்டைட் இணைப்பினால உருவான ஒரு பொருள். அமினோ அமிலங்கள் வந்து எங்க உறிஞ்சப்படுதுன்னா, நம்மளோட சிறுகுடல் பகுதியில தான் உறிஞ்சப்படுது. இந்த அமினோ அமிலங்கள் வந்து நார்மலா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா உருவாக்காது. நம்ம வெளியில இருந்து உணவு மூலமா மட்டும் தான் அத பெற முடியும். பொதுவாவே உடம்புல 9 வகையான அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருக்கு, தேவை. அது எது? ஃபினைல் அலனைன், வாலைன், த்ரியோனைன், லுசைன், ஐசோலுசைன், டிரிப்டோஃபான், மெத்தியோனைன், லைசின், ஹிஸ்டிடைன். இதெல்லாம் முக்கியமானது. அப்ப எத்தனை வகையான அமினோ அமிலங்கள்னா 9 வகையானதுன்னு சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு பேஸ் உங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 3rd ஒன் என்னது? கொழுப்புகள். அந்த கொழுப்புகளுக்கு என்ன பேரு? இன்னொரு பேரு அப்படின்னா முக்கிளிசரைடுகள் அல்ல 3 கிளிசரைடுகள் அப்படின்னு சொல்லலாம். 3 கொழுப்பு அமிலங்களோட சங்கிலியால கிளிசரின் எஸ்டர்கள் ஆனதுனால இது முக்கிளிசரைடுன்னு பேர் வந்திருக்கு. இது வந்து எதுக்கு தேவைப்படுது? உடலோட அமைப்புக்கும் வளர்சிதை மாற்ற வேலைக்கும். வளர்சிதை மாற்றம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறோம் இல்லையா? ஏஜ் சின்ன வயசுலேருந்து அடுத்து அந்த இதுக்கும் உடம்போட நல்ல டைஜஷனுக்கும் உடலோட அமைப்பும் உடம்புக்கு வந்து ஒரு கரெக்டான ஷேப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது இந்த கொழுப்புகள் தான். ஃபேட் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஒபீஸா இருக்கிறவங்க வந்து அந்த ஷேப்லெஸ்ஸாக ஆகிறதுக்கு காரணம் கொழுப்புகள் வந்து கரெக்டான ஃபார்மேட் இல்லாமல் அங்கங்கே ஸ்டோர் ஆகும்போது அந்த உடல் அமைப்பு வந்து மாறிடுது. பாருங்க, சிறுகுடலில் கொழுப்பு அமிலங்கள் சிறுகுடலுக்கு போகும்போது இந்த கொழுப்பு அமிலம் என்ன ஆகுது? லிப்பேஸ்கள் அப்படிங்கிற ஒரு பொருளால கிளிசராலா கன்வெர்ட் பண்ணப்படுது. அடுத்து அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான கொழுப்பு அமிலங்கள் என்ன அப்படின்னா 2 இருக்கு. ஆல்ஃபா லினோலீக் அமிலம், அதை தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. அந்த ஆயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி இதில் பூரா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ஒமேகா 3 இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது நம்ம உடம்புக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி எல்டிஎல் ஹெச்டிஎல்னு சொல்லுவாங்க. அந்த குட் கொலஸ்ட்ராலை கொடுக்கறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப தேவை. ஃபிஷ்ஷு இதில் எல்லாம் நிறைய அது இருக்கும். அதனால தான் இந்த விட்டமின் டேப்லெட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மீன் எண்ணெயில் செஞ்ச விட்டமின்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து லினோலீக் அமிலம் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 4வது வைட்டமின்கள் பற்றி பார்க்க போகிறோம். வைட்டமின்கள் வந்து நம்ம உடம்புக்கு கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரோட்டீன் அளவுக்கு தேவையா அப்படின்னா அவ்வளவு தேவையில்லை. சிறிய அளவில் தான் நம்ம உடம்புக்கு தேவை. ஆனால் கண்டிப்பாக தேவை. அதுதான் இதில் முக்கியமானது. அது கம்மி தானன்னு நம்ம வந்து அதை நெகோஷியேட் பண்ணவே முடியாது. அது வேண்டாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன வைட்டமின்களோட அளவான குறைபாட்டினால கூட நம்மளுக்கு பெரிய பெரிய விளைவுகள் வரும். அதனால கம்மியான அளவு தேவை, ஆனால் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு அங்கக கூட்டு பொருள்.
உணவின் மூலமே அதிகம் கிடைக்கும். உணவு மூலமா மட்டும் தான் நம்மளால விட்டமின அதிகமா எடுத்துக்க முடியும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம மெடிக்கல் செக்கப் போனாலே, அங்க ஃபர்ஸ்ட்டு சொல்றது என்னன்னா, விட்டமின் பி கம்மியா இருக்கு, விட்டமின் டி கம்மியா இருக்கு, வெயில்ல அதிகமா போங்க, இல்ல கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கோங்க, விட்டமின் டி டேப்லெட் எடுத்துக்கோங்க. கால்சியம் வேற ஓகேவா? விட்டமின்லன்னு பார்க்கும்போது விட்டமின் பி12 கம்மியா இருக்கு, பி கம்மியா இருக்கு, விட்டமின் ஏ வந்து கம்மியா இருக்கு, கண்ணு கொஞ்சம் பவர் இதா இருக்கு. இப்படி விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி இந்தியன்ஸுக்கு அதுவும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி நெறையவே இருக்கு, நெறைய பேருக்கு. இப்போ இதில பாருங்க ரெஃபர் விட்டமின் டேபிள் இன் பேஜ் நம்பர் 208 டெர்ம் வைஸ் பார்த்தீங்கன்னா 9த் ஃபர்ஸ்ட் டெர்ம் புக்ல இருக்கும். ஆனா ஃபுல் புக்க நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் மாறும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்கூல் புக்கையும் காட்டிர்றேன். பாருங்க, இப்படி தான் குடுத்துருப்பாங்க. கார்போஹைட்ரேட் எது எதுல இருக்கு? அதோட எந்த மூலங்கள் அதாவது கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு தேன், கரும்பு, பழங்கள், முழு தானியங்கள், மாவு சத்து, காய்கறியில கிடைக்கும். டெய்லி எவ்வளோ எடுத்துக்கணும்? ஒரு ஆளுக்கு ஆவரேஜா 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா குடுத்துருப்பாங்க கொழுப்புகள். அடுத்து பாருங்க வைட்டமின் டேப்லெட் குடுத்துருப்பாங்க. டேபிள் குடுத்துருப்பாங்க சாரி. இதில என்னன்னா, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஏடிஇகே வைட்டமின் ஏடிஇகே வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். மத்தது எல்லாமே நீரில் கரையும் வைட்டமின்கள். இது எல்லாமே குடுத்துருப்பாங்க. அடிக்கடி இந்த வைட்டமின் டேபிள்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின். அதனால இந்த டேபிள நல்லா படிச்சுக்கோங்க. அத அப்படியே எழுதாட்டி என்னன்னு சொல்லி தான் நான் அந்த இடத்துல ரெஃபர் பண்ணிக்கோங்கன்னு குடுத்துட்டேன். அடுத்து பாருங்க தாதுக்கள், அதோட மூலங்கள். எது எதுலலாம் என்னென்ன தாதுக்கள் கிடைக்குது. கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு எல்லாம் குடுத்துருப்பாங்க. இந்த டேபிள வந்து ஒரு வாட்டி நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. ஒருவேளை நோட்ஸ் எடுக்குறீங்க நீங்க அப்படின்னா, என்ன பண்றது மேடம்னு கேட்டீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க பெட்டர் வந்து இத என்ன பண்ணிடுறீங்கன்னா, இதே மாதிரி ரெஃபர் பேஜ் நம்பர் அப்படின்னு போட்டு, அந்த இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேஜ் நம்பர புக்ல அந்த டைம்ல மட்டும் ரெஃபர் பண்ற மாரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா, அந்த பேஜ் நம்பர பிரிண்ட் அவுட் எடுத்து வேணா கட் பண்ணி நீங்க உங்களோட நோட்ஸ்ல அந்த பேஜ்ல ஒட்டிருங்க. சரி ஓகே. இப்ப அடுத்து ஒரு பாக்ஸ்ல குடுத்துருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் தான் விட்டமின் அப்படிங்கிற வார்த்தையவே முதல்ல கண்டுபிடிச்சாரு. வைட்டமின் ஏன்ற பேர் எதுக்கு வச்சாரு அப்படின்னா, பெருசா அதுக்கு எந்த ஒரு சிதம்பர ரகசியம்லாம் கிடையாது. வைட்டமின் ஏன்றது ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுனால ஆல்ஃபபெட்ல இருக்க முதல் லெட்டர தூக்கி வச்சுட்டாங்க. ஒரு வாட்டி இத ஸ்டேட்மெண்ட்ல ரீசனா கேட்டிருந்தாங்க. தெரிஞ்சுக்கோங்க. வைட்டமின் ஏ அப்படிங்கிறது முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. அப்புறம் அடுத்தடுத்து வந்ததுக்கு அப்படியே பேர் வச்சுட்டாங்க. சரி இப்ப வைட்டமின் டி எதுக்கு தேவை? வைட்டமின் டி இருந்தா தான் எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். கால்சியம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க கால்சியம் சத்த உரியணும். உறிஞ்சு நம்ம உடம்புக்கு அப்சர்வ் பண்ணி, நம்ம எலும்புகளுக்கு போய் அத குடுக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல விட்டமின் டி கன்டென்ட் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க கால்சியம் வந்து அது உறிஞ்ச முடியும். அடுத்தது வைட்டமின் சி ஹீம் அல்லாத இரும்பு சத்தை உரிய. ஓகேவா? இப்ப ஹீம் அல்லாத இரும்பு சத்துக்கள நம்ம உடம்பு உறிஞ்சு எடுத்துக்கிறணும். இரும்பு, அயன் தேவை அப்படின்னா, அதுக்கு விட்டமின் சி இருக்கணும் நம்ம உடம்புல. விட்டமின் சி நெறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அப்ப வந்து நம்ம சாப்பிடுறதுல இறைச்சி, வெஜ் சாப்பிடுறோம், நான்வெஜ் சாப்பிடுறோம். இறைச்சியில இருக்கிறது ஹீம் உள்ள இரும்பு சத்து. ஓகேவா? இத ஈஸியா நம்ம உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிறோம். ஆனா, ஹீம் அல்லாத இரும்பு சத்து எதுல இருக்கு? தாவரங்கள்ல இருக்கு. இந்த அ எ மிருகங்கள்லாம் ஈஸியா வந்து இத டைஜஸ்ட் பண்ணிரும். ஆனா, நம்ம வந்து இத டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு விட்டமின் சி உடம்புல இருந்தா தான் தாவரங்கள்லேருந்து நம்ம சாப்பிடும்போது, அதுக்கான சத்து நம்ம உறிஞ்சி உடம்புல வந்து சேர்க்க முடியும். அடுத்து பாருங்க. மனிதனின் தோலால் வைட்டமின் டி உருவாக்க முடியும். மனிதனோட தோல்ல வைட்டமின் டியும் இல்ல, சூரிய ஒளியிலயும் வைட்டமின் டி இல்ல. இந்த 2ம் சேரும்போது வைட்டமின் டி உருவாகுது. எப்படின்னா, தோல்ல ஃபர்ஸ்ட்டு டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஓகேவா? நம்மளோட ஸ்கின்ல. அப்போ இது மேல சூரிய ஒளி படும்போது அது என்னவா மாறுது? டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் வந்து எப்படி மாறுது? கன்வெர்ட் இன்டூ விட்டமின் டியா மாறுது. அதனால தான் வெயில்ல போய் நில்லுங்க. தோல்ல வெயில் படுற மாரி நில்லுங்க அப்படின்றாங்க. ஈவன் ஃபாரினர்ஸ்லாம் பீச்ல தோல்ல படுற மாதிரி வெயில்ல இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அதனால தான் இத சூரிய ஒளி மூலமா கிரியேட் ஆகுறதுனால சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்ப சூரிய ஒளி விட்டமின் அழைக்கப்படுற விட்டமின் எதுனா, விட்டமின் டி. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாமே பாக்ஸ்ல குடுத்துருக்க கன்டென்ட்.
நெக்ஸ்ட்டு தாது உப்புக்கள். தாது உப்புக்கள்னா என்னது? இது ஒரு வேதிய தனிமம். மண்ணுல இருந்து பெறப்படுது நமக்கு. உயிரினங்களால் தாது உப்புக்களை உருவாக்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு தாது உப்புக்கள கிரியேட் பண்ண முடியாது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, உடம்போட உடற்செயலியல் நிகழ்வுகளை நிலைநிறுத்த இந்த தாது உப்புக்கள் நமக்கு வேணும். இந்த அயோடின் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் சொல்றோம்ல, கால்சியம் தான் இங்க பாருங்க குடுத்துருக்கேன் பாருங்க. சொல்றேன் நானு. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் இதெல்லாமே பெரும் தனிமங்கள். ஆனா, இது இல்லாம சின்ன சின்னதும் நெறைய இருக்கு. பொதுவா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த தாது உப்புக்கள் வந்து பற்கள், எலும்புகள், ரத்தம், தசை, நரம்பு செல்கள்லாம் வலுப்பெறதுக்கு பயன்படுது. இதெல்லாமே கண்டிப்பா உடம்புக்கு தேவையான மிக பெரும் தனிமங்கள். கால்சியம் டெஃபிஷியன்சி, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம் டெஃபிஷியன்சி எல்லாம் வந்தா அதுக்குன்னு டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. இது இல்லாம மத்த தனிமங்களும் நம்மளுக்கு தேவை தான். பட் கம்மியான அளவுல இருந்தா கூட போதும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கும்போது, அதுல பாயிண்ட் கணக்குல ஒரு புள்ளி, பெர்சன்டேஜ் கணக்குல அது நம்ம உடம்புல சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துருது. அதனால தான் எப்பயுமே ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. ஒரே வகையான ஃபுட்டவே எடுத்துக்காதீங்க. டயட்டுன்ற பேர்ல பாலியோ டயட், அந்த டயட், இந்த டயட்ன்னு சொல்லி ஒரே வகையான ஃபுட் எடுத்துக்க கூடாது. எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதாவது ஒரு விட்டமினோ, இந்த மாரி சத்துக்கள் குறைபாடு வந்து டெஃபிஷியன்சி போயிடுறாங்க அவங்க. ஓகேவா? அதனால எப்பயுமே பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு தான். இப்போ ஒருவேளை வெயிட் லாஸ் பேலன்ஸ்டு டயட் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகுமானா, கண்டிப்பா ஆகும். பட் கலோரி டெஃபிஷியன்ட் அப்படி இதில போணும். ஓகேவா? கலோரி டெய்லி லைஃப்ல நம்மளுக்கு தேவைப்படுறதுலேருந்து கம்மியான கலோரிஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம சாப்பிடுற எல்லாத்தையுமே எப்பயும் போல சாப்பிடலாம். ஓகே. கடைசியா நம்ம பார்க்க போறது வந்து நீர். நீர் தான் மிக 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 அவசியமான ஒண்ணு உடம்புக்கு. நம்ம டெய்லியும் சொல்லுவோம், தண்ணி குடிங்க, குடிங்கன்னு பசங்களுக்கு சொல்லுவோம். ஆனா நம்ம சாப்பிடுறோமா, குடிக்கிறோமா கரெக்ட்டா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன் நீர் வேணும்? கரைப்பான். அதுதான் நம்ம உடம்போட கரைப்பான். அதாவது எந்த பொருள நீங்க உள்ள வயித்துக்குள்ள அனுப்புனாலும், அத கரைச்சு உங்க உடம்புல அத அப்சர்வ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த நீர். உடலில் நடைபெறும் வளர்சிதை மாற்றம் நிகழ மொத்த திசு வளர்ப்பு மற்றும் சிதைவு நிகழ்வு. வளர்சிதை மாற்றம்னா என்னது? திசு வளர்றது, சிதைவடைகிறது. ஓகேவா? திசுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டங்கள்ல அழிஞ்சு திரும்ப ரீசைக்கிள் ஆகி புதுசு உருவாக்கிட்டே இருக்கும். இந்த இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நீர் ரொம்ப முக்கியமானது. தண்ணீர் டீடாக்சிஃபை பண்ணுது உடம்ப அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நீரின்றி எந்த ஒரு வளர்சிதை மாற்ற நிகழ்வும் நடைபெறாது. நம்ம உடம்புல தண்ணி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்ப மாவு ஆட்டுறோம், தோசை மாவு. அதுல தண்ணியே தெளிக்காம அரிசியும் உளுந்தையும் நீங்க உள்ள போட்டீங்கன்னா, ஆட்டி அழகா வெளிய வந்துருமா? ஒரு கட்டத்துல கிரைண்டர் அப்படியே இரிச்சு புடிச்சு நின்னுக்கும். ஓகேவா? அது மாதிரி தான் நம்ம உடம்பும். அதுக்காக தண்ணிய ஓவராவும் குடிக்கக்கூடாது. அதே மாவையும் எடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டேவும் நல்லா அரிசியும், உளுந்தையும் போட்டுட்டு, நல்லா 2 லிட்டர் தண்ணிய மொத்தமா ஊத்தி விட்டு போயிட்டீங்கன்னா, அதுவே ஆட்டிருமா? ஒழுங்கா அறப்படாது. அதுமாரி தண்ணி ரொம்ப கம்மியா ஊத்துனாலும் அறப்படாது. அப்பப்ப தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டுவாங்க. அது மாதிரி தான் உடம்பும். அப்பப்ப ஒரு ஹோல் டேல நம்மளுக்கு வந்து 20 கேஜி, 20 கேஜிக்கு 1 லிட்டர் அப்படின்னு ஆவரேஜா எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 60 கேஜி இருக்கேன்னா, ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து கண்டிப்பா எடுத்துக்கிறணும். 80 கேஜி இருந்தா 4 லிட்டர் அப்படின்னு நீங்க வந்து ஆவரேஜா வச்சுக்கிறணும். மேக்ஸிமம் அந்த லெவல வந்து நீங்க குடிக்க ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்து இந்த உடம்புக்கு தேவையான வளர்ச்சி ஒரு சில பேர் நல்லா வெயிட்டா இருப்பாங்க. ஆனா ஹெல்தியா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க இந்த மாரி வாட்டர் எடுத்துக்கிறது, பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறதெல்லாம் அவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஓகேவா? ரொம்ப ரேரா நம்மளுக்கு வந்து மிஸ் ஆனா கூட, முடிஞ்ச வரைக்கும் அத ட்ரை பண்ண ஃபாலோ பண்ணணும். ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த புரதச்சத்து குறைபாடுனால என்னென்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு? இந்த புரதச்சத்து மெயினாவே புரதம் வந்து உடலோட வளர்ச்சிக்கும், திசுவுக்கும் முக்கியமான காரணம்னு நம்ம படிச்சோம். அப்ப அது குறைஞ்சா என்ன ஆகும்? 2 விதமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து குவாஷியார்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாஷியார்கர் அப்படின்னா, இது வந்து முதல் நோய். புரதச்சத்து குறைபாடுனால இது 2வது நோய். குவாஷியார்கர்னா 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. வெறும் கார்போஹைட்ரேட்டா சாப்பிடுவாங்க. புரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியா எடுத்துப்பாங்க.
அதாவது கிராமங்கள்லலாம் நீங்க பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த காலத்துல வெறும் சாதமா சாப்பிடுறது. பழைய சோறா சாப்பிடுவாங்க பசங்க பாவம். வசதி இல்லாத பசங்க வீட்ல. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஃபுட் இல்லாம கார்போஹைட்ரேட்டா எடுத்தா என்ன ஆகும்னா, புரோட்டீன் கம்மியாகி குவாஷியாக்கர் நோய் வந்துரும். அதே இது மராஸ்மஸ் அப்படின்னு பார்த்தா, 1 வயசுக்கும் கீழ இருக்க குழந்தைகளுக்கு வர்ற நோய் தான் மராஸ்மஸ். இந்த பசங்க வந்து எப்படி இருப்பாங்கன்றத உங்களுக்கு நான் பிக்சர்ல காட்டுறேன். இங்க பாருங்க. இதுதான் குவாஷியாக்கர். இந்த மாரி நீங்க பசங்கள வந்து ஒரு சில வீடியோஸ்ல பார்த்துருக்கலாம். இல்ல நீங்க ஒருவேளை உங்க ஊர்லயே பார்த்துருக்கலாம். சின்ன பசங்களா இருப்பாங்க. உடம்பெல்லாம் மெல்லிசா இருக்கும். ஆனா வயிறு மட்டும் பெருசா இருக்கும். அப்ப நம்ம என்ன நெனச்சுப்போம், நல்லா சாப்ட்டுருக்காங்க, வயிறு முட்ட சாப்ட்டுருக்காங்க அப்படின்னு நெனைப்போம். ஆக்சுவலா அது ஒரு டிசீஸ். பாவம் அவங்களுக்கு புரோட்டீன் கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி நோய் ஏற்படுது. அது மாரி மராஸ்மஸ் அப்படின்னு இந்த பாருங்க, எலும்பு தோலுமா இருக்கிற மாதிரி, எலும்பு தான் தெரியுது. இந்த மாதிரி நெறைய வந்து நம்ம வந்து ஈவன் அட்வர்டைஸ்மென்ட்ல கூட பார்த்துருப்போம். புரத சத்து குறைபாடுனால நெறையா பசங்க வந்து கஷ்டப்படுறாங்க. மந்த்லி இவ்ளோ டொனேட் பண்ணுங்க அப்படின்னு விளம்பரம்லாம் போடுவாங்க. இந்த 2மே இந்த மாரி புரோட்டீன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுற ஒரு நோய்கள். நெக்ஸ்ட் பாருங்க பாக்ஸ்ல ஒண்ணு குடுத்துருக்காங்க. அக்டோபர் 21ஆம் தேதி உலக அயோடின் குறைபாட்டு தினம். அயோடின் உப்பு, அயோடின் குறைந்தா என்ன ஆகும்? காய்ட்டர் நோய் வரும். அதாவது முன் கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கிட்ட அப்படி வீங்கி தொங்கும். நெறைய பேர நீங்க பார்த்துருப்பீங்க. டெய்லி லைஃப்லயே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு. அந்த கழுத்து மட்டும் அப்படி வீங்கி இந்த இடத்துல தொங்கும். இது அயோடின் குறைபாட்டால ஏற்படுறது. இந்த தைராய்டுன்னு நம்மளுக்கு ஒரு சுரப்பி இருக்கும். ஓகேவா? தைராய்டு தான் வந்து ஒரு மனுஷனோட ஒரு பெர்சனாலிட்டி சுரப்பின்னு சொல்லலாம். அவங்களோட பெர்சனாலிட்டிய மெயின்டெயின் பண்றது. அந்த தைராய்டு சுரப்பிய வந்து பெருசாகுறதுனால என்ன ஆகுது? இந்த அயோடின் குறைபாடுனால தான் அது பெருசாகுது. அதுதான் அந்த கழுத்து கழலையா மாறுது. இது வந்து பாக்ஸ்ல குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க வைட்டமினோசிஸ். வைட்டமினோசிஸ்னா என்னது? அதாவது வைட்டமினோட அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படுற நோய் தான் இந்த ஹைப்பர் வைட்டமினோசிஸ். அப்போ வைட்டமின்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா, ரொம்ப கம்மியான அளவே போதும்னு நம்ம படிச்சோம். அதுவும் அளவ தாண்டுச்சுன்னா, நான் இப்ப எனக்கு விட்டமின் டி வேணும், வேணும், வேணும்னு சொல்லிட்டு, நீங்க விட்டமின் டி டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, மந்த்லி ஒன்ஸ் ஒரே ஒரு டேப்லெட் அப்படிதான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்லலாம். இப்ப பி12 அப்படின்னா, அத டெய்லி எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு அளவு தெரியணும். நான் பாட்டு டெய்லி வைட்டமின் டி டேப்லெட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்தில என்ன ஆகும்? லெவல் ஜாஸ்தி ஆயிரும். அதுவும் தப்பானது தான். எதையுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னும்போது, வைட்டமின்கள் மட்டும் அதிகமா எடுத்தா நல்லதாவா மாறப்போது? அப்போ அதுக்கு பேர் தான் ஹைப்பர் வைட்டமினோசிஸ். இப்போ ஹை வைட்டமின் ஏ எடுத்துக்கிறாங்கன்னா, ஹைப்பர் வைட்டமினோசிஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டி அதிகமா இருந்தா ஹைப்பர் வைட்டமினோசிஸ் டி அந்த மாதிரி பேர் இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்க? அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் சரியான விகிதத்தில் காணப்படும் உணவு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் சரிவிகித உணவு. ஊர்ல எல்லாம் கிராமத்துல ஒரே வார்த்தையில சொல்லிருவாங்க. எதையுமே வேணான்னு சொல்லாத. எதையும் ஒதுக்காத. எந்த சாப்பாட்டுல எதையும் கழிச்சு கட்டாத. எல்லாத்தையும் சாப்பிடு அப்டின்னுவாங்க. இப்ப நம்ம வந்து இந்த மாரி அளவு பார்த்து மெஷர் பண்ணி இப்பலாம் ஃபுட் வெயிட் மிஷின் வந்துருச்சு. 100 கிராம், 200 கிராம் மெஷர் பண்ணி சாப்பிட்டுறோம். அப்பலாம் தேவையே இல்ல. உங்களுக்கு என்ன ஃபுட் கிடைக்குதோ, எந்தெந்த சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, அத நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துரும். இப்போ ஒரு வைக்கிறாங்கன்னா, இது வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காதுன்னு சொல்லாம, பிடிக்குதோ பிடிக்கலையோ, டேப்லெட்ட யாரும் ஆசைப்பட்டு, விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். டேப்லெட்டுன்னு நெனச்சுட்டு அன்னைக்கு அந்த காய எடுத்து முழுங்கிருங்க. அவ்வளோதான். இப்போ பாவக்காய் குழம்பு வைக்கிறாங்களா, வாரத்துல 1 நாள், அன்னைக்கு ஒரு நாளைக்கு கண்ண மூடிக்கிட்டு அத சாப்ட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க சாப்பிட்டாலே போதும். எந்த ஒரு நோய்க்காக பயப்பட தேவையில்ல. கூகுள்லயும், ChatGPTலயும் போய் நோய்கள பார்த்து சர்ச் பண்ணி பயப்பட தேவையில்ல. ஓகேவா? ஓகே. அடுத்து இதே மாதிரி ஒரு டேபிள் குடுத்துருப்பாங்க. டெஃபிஷியன்சி டேபிள். டெஃபிஷியன்சி அப்டின்னா எந்தெந்த இதில வந்து என்னென்ன தனிமங்கள்லாம் இருக்கு அப்டிங்கிறது. பாருங்க, அந்த இத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேபிளையும் ஒரு வாட்டி நீங்க உங்க ஸ்கூல் புக்ல பார்த்துக்கோங்க. பாருங்க. எந்த பொருள்ல வந்து அது கிடைக்கும். இப்ப கால்சியம்னா பால் பொருட்கள், பீன்ஸ், முட்டைக்கோஸ், முட்டை, மீன் இதுல எல்லாம் கிடைக்கும். எதுக்கு? எலும்புகள் மற்றும் பற்களோட எனாமல்ல இருக்கு. ரத்தம் உறைதல், தசை சுருக்க செயல்பாடு கட்டுப்படுத்தலுக்கு பயன்படுது. இது இல்லாட்டினா என்ன ஆகும்? குறைபாட்டு நோய்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். எலும்பு வளர்ச்சி குறையும். மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி, எலும்பு துளை நோய்.
எலும்புகள் வந்து ரொம்ப வீக் ஆகி எலும்புகள்ல துளைகள் ஏற்படும். இதெல்லாமே இந்த மாதிரி டேபிள் வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து உணவு கெட்டுப்போதல். உணவு எதனால கெட்டுப்போகுது? உணவுல எப்படியெல்லாம் கலப்படம் பண்றாங்க? அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்க்க போறோம் அடுத்து. உணவு வந்து பொதுவாவே ஒரு உணவு கெட்டு போறதுக்கு என்ன காரணம்? 2 வகையான காரணம் சொல்றாங்க. உள்காரணிகள், வெளிக்காரணிகள். அந்த உள்காரணி என்ன அப்படின்னா, ஃபுட்டுக்குள்ள என்ன காரணி இருக்க முடியும்? நொதிகளின் செயல்பாடு மற்றும் உணவின் ஈரப்பதம். இப்போ ஒரு தக்காளின்னு எடுத்துக்கிட்டா, அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நொதிகள் வந்து நொதித்தல் நடைபெறும். அதுக்குள்ள ஈரப்பதமும் இருக்கும். அந்த ஈரப்பதத்தினால மேக்ஸிமம் அந்த ஈரப்பதத்தினால தான் அந்த பொருள் வந்து வேகமா கெட்டு போயிரும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொருள்ல ஈரப்பதம் இருக்கோ, அது அவ்வளோ வேகமா கெட்டு போயிரும். அதே மாதிரி வெளிக்காரணிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதில ஏதோ ஒரு பொருள கலக்கிறதுனாலயோ, இல்ல அசுத்தமான பாத்திரங்களாலேயும் நம்ம பால கூட சொல்லலாம். பால் வந்து பாலுக்குள்ள வந்து எந்த ஒரு நொதித்தல் விஷயத்தினால கெட்டு போகாட்டி கூட, நம்ம ஊத்துற பாத்திரத்தில ஒரு சின்ன ட்ராப் ஏதாவது இருந்தா கூட, அந்த மொத்த பாலும் கெட்டு போயிரும் இல்லையா? அந்த மாதிரி. சுத்தமில்லாத சமையல் முறை. சமைக்கும்போது சரியா ப்ராப்பரா பண்ணாம, இப்போ நீங்க ஒரு சுடு அம் பாத்திரத்தில, கடாயில தயிர ஊத்துங்க என்ன ஆகும்? அப்படியே தெறள் தெறலா போயிரும் தயிரு. இந்த மாதிரி சமைக்கும்போது நம்ம பண்ற தப்புனால அது தெறஞ்சு போறது, கெட்டு போறது இந்த மாதிரி. அது மாதிரி இன்னொன்னு சேமிக்கும் வசதி இல்லாத நிலை. ப்ராப்பரா நம்ம அத ஸ்டோர் பண்ணி வைக்காட்டியும் கெட்டு போயிரும். அப்போ உள்காரணினா அதுக்குள்ள இருக்க நொதிகளும், ஈரப்பதம் தான் முக்கியமான காரணம். வெளிக்காரணினா நெறைய இருக்கு. இந்த 2 வகையான காரணிகள் தான் பொதுவாவே இருக்கு. அதனால தான் என்ன செய்றோம், உணவ பாதுகாக்கணும்னா அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஆ வடகம் போடுவாங்க, வத்தல் போடுவாங்க. வடகம், வத்தல்னா என்ன பண்றாங்க? ஒண்ணுமே இல்ல. அந்த பொருள வெயில்ல காய வச்சு அதில இருக்க ஈரப்பதத்தெல்லாம் நீக்குறாங்க. அவ்வளோதான். ஈரப்பதம் போனாலே ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இவ்வளோதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். எப்போ அந்த காலத்திலே இது எப்படி தெரிஞ்சுச்சு? அதுதான் நம்மளுக்கு தெரியல. ஆனா, எல்லாரும் அந்த காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சயின்டிஃபிக்கா கோள்கள், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்ன்றோம். ஆனா, அந்த காலத்திலே இதெல்லாம் மேல என்ன இருக்குன்னே தெரியாதப்பலாம் சாஸ்திரங்களும் அத கணிச்சவங்கலாம் இருக்காங்க. அது மாதிரி தான் இதுவும். உணவுல இருக்க ஈரப்பதத்த நம்ம ஆ போக்கணும். அவ்வளோதான். மாவடு, ஓகேவா? மாங்காய் இத வந்து போட்டு வப்பாங்க. ஈவன் மட்டனு இதுவேவும் என்ன பண்ணுவாங்க, வெட்டி ட்ரை பண்ணி வச்சுருவாங்க. நம்ம கருவாடு போடுறோம் மீன. ட்ரை ஆக்கி அதில இருக்க ஈரப்பதத்த நீக்கி வச்சோம்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே இப்போ உணவ பாதுகாக்கிற முறைகள் தான். சரி வேற என்ன முறைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். மெயின் பாயிண்ட் உணவ பாதுகாக்கிறதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலர்த்தல் மற்றும் நீரை வெளியேற்றுதல். அத வந்து உலர வைக்கணும். 2வது அதில இருக்க நீர வெளியேத்தணும். இதுதான் முக்கியமான காரணம். இத 3 வகையா செய்றாங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க, சூரிய ஒளிய பயன்படுத்தி உலர்த்துறது. டைரக்ட்டா வெயில்ல, சன்லைட்ல காய வச்சு உணர்த்துறது. எக்ஸாம்பிள் தானியங்கள். பயரெல்லாம் நம்ம வந்து காய வச்சு எடுத்து வைப்போம். மீனு, வத்தல் போடுவாங்க. மிளகாய காய போட்டு வத்தலாக்குவாங்க. இதெல்லாம் நார்மலா சூரிய ஒளியிலேயே நம்ம பண்ண முடியும். வெற்றிடம் மூலம் உலர்த்துதல். இந்த வேக்யூம் பம்ப் வச்சு அ ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, மில்க் பவுடர், பாலாடை கட்டி. பாலாடை கட்டினா என்னது? சீஸ். நம்ம வாங்குறோம் இல்லையா? சீஸு, அதுமாரி பால் பவுடர் இதெல்லாம் இந்த வெற்றிடம் மூலமா உலர்த்துறதுல பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சூடான காற்றை பயன்படுத்தி உலர்த்தல். அது மேல ஒரு சூடான காத்த பரவுறது மூலமா, நீங்க நெறைய அந்த ஃபேக்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதில அப்படியே அந்த காத்து சூடான காத்த பரப்பி, அதில இருக்க ஈரப்பதம், நுண்கிருமிகளை எல்லாம் நீக்குவாங்க. அப்படி பயன்படுத்துறதுல எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? திராட்சை. ட்ரை கிரேப்ஸ் சொல்றோம் இல்லையா? ட்ரை கிரேப்ஸு, ரெய்சின் சொல்லலாம் அத. உலர்கனிகள் மத்த ஃப்ரூட்ஸையுமே, இப்போ நம்ம நெறைய கிவி, அம் அவகோடா அதெல்லாம் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்டா நம்மளுக்கு கிடைக்கும். அத்திப்பழம் எல்லாம் கிடைக்குது இல்லையா? அதெல்லாமே இந்த மெத்தட்ல அவங்க ட்ரை பண்ணி தான் நம்மளுக்கு குடுக்குறாங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் அதெல்லாமே உலர் முறை தான் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த எல்லா மெத்தட்லயும் என்ன பண்றாங்க? பேசிக்கா மெத்தட் தான் மாறுதே தவிர, அதில என்ன நடக்குது அப்டின்னா, பாக்டீரியா, ஈஸ்ட்டுகள், பூஞ்சைகள் வளர்வதை தடுக்கிறது. பாக்டீரியாவோ, இல்ல வேற ஈஸ்ட்டுகளோ, பூஞ்சைகளோ வளர்றத தடுக்கிறோம். அதுதான் இதோட மெயின் நோக்கம். அடுத்தது பாருங்க, இன்னொரு மெத்தடு புகையிடுதல்.
புகையிடுதல் அல்ல புகையூட்டல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே பேர் தான். புகை மூலமா உலர் செயல் உணவை பாதுகாக்கும். இந்த புகை வந்து என்ன செய்யும்? புகையினால் ஏற்படும் உலர் செயல் உணவை பாதுகாக்கும். எக்ஸாம்பிள் இறைச்சி மற்றும் மீன். புகை போட்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். அடுத்து இன்னொரு மெத்தட் என்னன்னா கதிரியக்கம். ரேடியேஷன் மூலமா எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் மற்றும் புற ஊதா கதிர்களால் தாக்கப்பட்டு பாக்டீரியாக்கள், பூச்சிகள் கொல்லப்படுகிறது. வெளியிலேருந்து நம்ம இந்த மாதிரி கதிர்களை ரேஸை அனுப்பி என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள், பூச்சிகள்லாம் கொன்னுட்டோம்னா என்ன ஆகும்? அந்த பொருள் அவ்வளோதான், வேற கெட்டே போகாது. அது பாட்டுக்கு பல வருஷம் அப்படியே இருக்கும். இதைத்தான் குளிர் பாஸ்டர் பதனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறையில் எந்தெந்த பொருளை வந்து இந்த மாதிரி உலர வைக்கிறாங்க அப்படின்னா வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு. பாருங்க, அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட். அதிக குளிர் முறை பாதுகாப்பு. அந்த முறையில தான் ஃபுட் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி குளிர்றதுல, அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. அண்டர் 23 டிகிரி சென்டிகிரேட் டு அண்டர் -23 டிகிரி சென்டிகிரேட் டு -30 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் வரைக்கும் டெம்பரேச்சரை குறைச்சி அதில் ஃபுட்டெல்லாம் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஃபாரின்லாம் இந்த மாதிரி ஃப்ரீஸ்டு பேக்கிங் ஐட்டம் தான் நிறையா கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண ஃபுட்ஸ். பொதுவாக விதைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. விதைகள் வந்து எத்தனை வெப்பநிலைக்கு கீழ் சேமிக்கப்படுதுன்னா 0 டிகிரி டெம்பரேச்சருக்கு கீழே தான், செல்சியஸுக்கு கீழே தான் ஸ்டோர் பண்ணணும். சம்டைம் 0 டிகிரி ஃபேரன் ஹீட் கொடுப்பாங்க, செல்சியஸ் கொடுப்பாங்க, கெல்வின் கொடுப்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. 0 டிகிரி செல்சியஸ். அடுத்தது பாருங்க, மந்த வாயுவை பயன்படுத்துதல். மந்த வாயுக்கள்னா நைட்ரஜன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நைட்ரஜன் வாயுவை நிரப்பி அது மூலமாக பூஞ்சை மற்றும் பூச்சிகள் வளர்றதை தடுக்கிறது. நான் ஒன்று சொல்லவா, நிறைய பேருக்கு நம்ம வந்து தப்பாகவே அதை வந்து நினச்சிருப்போம். இப்போது லேஸு, பிங்கோ அப்படி சிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சிப்ஸ் பேக்கெலாம் நம்ம எடுத்தோம்னா நிறைய காற்று தான் இருக்கும், உள்ள சிப்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஊரில் எல்லாருமே சொல்லுவாங்க, பாரு எப்படி ஏமாற்றி வச்சுருக்கான் பாரு, உள்ளே பூரா காற்று அடைச்சி வச்சு உள்ளே பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி, ஆனால் உள்ளே பார்த்தோம்னா சிப்ஸே இல்லை, முழுவொன்று தான் இருக்குது, பூரா ஏமாத்து வேலைன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அவங்க ஏமாத்துறதுக்காக அந்த காற்றை அடைக்கலை. அந்த சிப்ஸில் இருக்கிற பூஞ்சைகளும் பூச்சிகளும் வளராமல் ரொம்ப நாளைக்கு அந்த சிப்ஸ் கெட்டு போகாமல் இருக்க உள்ள நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் காற்று போயிட்டாலே என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வாங்க மாட்டாங்க. அது வந்து உள்ள ஃபங்கஸ் வந்து கிரியேட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. காற்று நிரப்பி இருக்கிறதுக்கெல்லாம் ரீசன் இனிமேல் நீங்கள் பார்த்தா நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அது வந்து சும்மா ஏமாத்துறதுக்காக கிடையாது, இந்த மாதிரி கிருமிகள் வளராமல் இருக்கிறதுக்காக. பேக்டு பொட்டேட்டோ சிப்ஸ் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு குளிர் முறையில் பாதுகாத்தல். ரொம்ப கூலிங்காக வச்சு அதை ஸ்டோர் பண்ணலாம். நம்ம எந்த ஒரு பொருளையும் கூலிங்காகவும் வச்சு அதை ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் குளிர் சாதன முறையில் பாதுகாத்தல். உயிர் மற்றும் வேதியியல் வினைகளின் வேகம் குறைக்கப்பட்டு உணவு கெட்டு போவது தடுக்கப்படுகிறது. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, அந்த உணவுக்குள்ள ஒரு நொதித்தல் வினை, வேதி வினைகள்லாம் நடக்கும் நம்ம படித்தோம் இல்லையா? அந்த வேதி வினைகளை நடக்க விடாமல் ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த குளிர். இது நம்ம ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் பண்ணும்போது என்ன ஆகிறோம், அந்த கிருமிகள் பூச்சிகள்லாம் கொல்றோம், அந்த நுண்கிருமிகள்லாம் அழிக்கிறோம். ஆனால் இந்த ஃப்ரீசிங் கூலிங் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, அந்த உணவுக்குள்ளே நடக்கிற அந்த நொதித்தல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கட்டுப்படுத்துகிறோம், வேகத்தை குறைக்கிறோம். இப்போ நான் ஒரு கத்திரிக்காயை நான் ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். என்னால் 3 நாள் நல்லாயிருக்கும், 4 நாள் நல்லாயிருக்கும், மேக்ஸிமம் 1 வீக் வரைக்கும் கூட காப்பாற்ற முடியும். ஆனால் 1 மந்த்துக்கு அப்புறம் அப்படியே இருக்குமா? ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போய் தான் ஆகும். அப்போ ஃப்ரிட்ஜில் இருந்தால் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த வேதி வினையை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணுறோம். 4 நாளில் கெட்டு போகிறத ஒரு 6 நாளைக்கு தள்ளி போடுறோமே தவிர முழுசாக வந்து கெட்டு போகாமல் பண்ண முடியாது. பட் இது டெம்பரவரி ஸ்டோரேஜுக்கு இது ரொம்ப நல்ல மெத்தடு. பாருங்கள், அதுலேயே உறைய வைத்தல், நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுறது. இப்போது கீழே ஃப்ரீசர்னே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஏன், நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நான்வெஜ், சிக்கன், மட்டன் மாதிரி ஐட்டங்களை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். சிப்ஸ் மாதிரி, ஃபிங்கர் சிப்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுற ஐட்டங்களை அது மூலமாகவும் நம்ம பொருட்களை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் உறைய வைத்தல்.
பெருமளவில் பயன்படுத்தப்படும் முறைகள்ல இந்த உறைய வைத்தலும் ஒண்ணு. மேக்ஸிமம் ஒரு பொருளை வந்து ஸ்டோர் பண்ணோம்னாலே ஃப்ரீஸ் பண்ணி தான் வைப்பாங்க. உணவு வந்து 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே சேமிச்சு வைக்கப்படுது இந்த மெத்தடில். -, டிகிரியில் எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பாஸ்டர் பதனம். பாஸ்டர் பதனம்னா என்னது? பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிச்சதுனால தான் இதுக்கு பாஸ்டர் பதனம்னு பேர். அவரோட நினைவால் அவர் பேரையே வச்சுட்டாங்க. இந்த பாஸ்டரைசேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பால்லாம் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. 3 மாதத்துக்கு கெட்டு போகாது, 6 மாதத்துக்கு கெட்டு போகாது, குட் லைஃப் பால், இந்த மாதிரிலாம் நிறைய பால் எல்லாம் இருக்குது. இப்போ ஏன் இதெல்லாம் கெட்டு போகாது? உடனே நம்ம இந்த இடத்துலையும் ஒரு தப்பான திங்கிங் எப்பயுமே நம்ம வச்சுருப்போம். 3 மாதம் கெட்டு போகாமல் ஒரு பால் இருக்குன்னா அதில் எவ்வளோ கெமிக்கல் அவன் கலந்துருப்பான், அப்போ அதை குடிக்கலாமா நம்ம அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஆக்சுவலாக அது தப்பான ஒன்று. இது வந்து ஒரு மெத்தடு தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பாலை 63 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிடம் கண்டினியூஸாக கொதிக்க வைக்கிறாங்க. 1/2 மணி நேரம் கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் இருக்கிற எல்லா பாக்டீரியாஸும் அழிஞ்சிருது. அதை உடனே சடனாக வந்து குளிர் ஊட்டுறாங்க. அதை அப்படியே சடனாக குளிர் ஊட்டுறது. இந்த மெத்தடுக்கு பேர் தான் பாஸ்டரைசேஷன். ஒரு பாலை 63 டிகிரி செல்சியஸுக்கு 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சு சடனாக அதை குளிர் ஊட்டுறது. ஓகேவா? இந்த மெத்தடில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நுண்கிருமிகளை நம்மளுக்கு அழிச்சிட்டு அதை கொடுக்குறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி மில்கெல்லாம் நம்ம டைரெக்டாக மில்க் ஷேக் பண்ணுவோம், ஏதாவது போட்டு ஃப்ரூட்ஸோடு அடித்து குடிப்போம். அப்படி டைரெக்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அது ஓரளவு கொதிக்க வச்ச பால் தான். இதில் இந்த மெத்தடில் என்ன நடக்குது? பாலில் உள்ள நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகிறது. பால் நீண்ட நாட்கள் கெட்டு போவதில்லை. அதனால் இனிமேல் இந்த மாதிரி பால்லாம் பார்த்தா பயப்படாதீங்க. அது நல்ல பால் தான். நம்மளுக்காக இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி நம்ம வந்து அந்த பாலெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதை கற்றுக்கிட்டு கொண்டு வந்த ஒரு மெத்தடு தான் இது. அதனால் அது ஒரு நல்ல மெத்தடு தான். நீங்கள் அந்த மாதிரி பால்கள்லாம் இருந்தால் பயப்படாமல் வாங்குங்க. அடுத்தது லூயிஸ் பாஸ்டரை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அவர் 1822லேருந்து 1895 வரைக்கும் வாழ்ந்தவர். நுண்ணுயிரியலை தோற்றுவித்தவரே இவர் தான். மைக்ரோபயாலஜின்னு படிக்கிறோம் இல்லையா காலேஜில், அந்த மைக்ரோபயாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டையே கிரியேட் பண்ணவர் இவர் தான். இவர் ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். வேதியியலாளர் ப்ளஸ் நுண்ணுயிரியல் வல்லுனர், ரெண்டுமே இவர். கெமிஸ்ட்ரியும் ஒரு பண்ணியிருக்காரு, நுண்ணுயிரியல் இவர் கண்டுபிடிச்சதுனால அதுலேயும் இவர் ஸ்பெஷலிஸ்ட். நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு நுண்ணுயிரிகளே காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சவரே இவர் தான். ஏன் இந்த நோய்கள் உருவாகிறதுக்கும் உணவுகளில் நொதித்தல் நடந்து கெட்டு போகிறதுக்கும் முக்கிய காரணம் அதில் இருக்கிற அந்த பாக்டீரியா நுண்கிருமிகள் தான் கண்டுபிடிச்சவர் இவர் தான். இவர் இது மட்டும் கண்டுபிடிக்கல, பாஸ்டர் பதன முறை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 2வது வெறி நாய் கடிக்கிறதுக்கு இந்த ரேபிஸ் நோய்க்கு மருந்து, தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சவரும் இவர் தான். ஆந்த்ராக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பயங்கரமான வைரஸ் வந்து 90s எல்லாம் பரவிட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் இப்போ கொரோனான்னு சொன்னால் பயப்படுற மாதிரி, இப்போ ஆந்த்ராக்ஸ் கொரியர்லாம் ஆந்த்ராக்ஸ் வந்து பவுடர் ஃபார்மில் வருது வீட்டுக்கு அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. அதுக்கும் மருந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்ஸ் டைப் பாருங்கள். 1970 தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் அப்படிங்கிற ஒரு வாரியம் உருவாக்குனாங்க. இது எந்த டைமில் அப்படின்னா, ஆப்ரேஷன் ஃப்ளட் நடவடிக்கை மூலமாக வெண்மை புரட்சி அப்படின்னு வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் கொண்டு வந்தது தான் இந்த தேசிய பால் மேம்பாட்டு வாரியம். 5 ஆண்டு திட்டங்களில் நிறைய பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி நிறைய கொண்டு வந்தாங்க. அதில் இதுவும் ஒன்று. அதில் ஆனந்த் பால் கூட்டுறவு சங்கம், அதுதான் இப்போ நம்ம அடிக்கடி சொல்கிற அமுல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆனந்த் ஏ, பால் மில்க்கு கூட்டுறவு யுனைடெட் சங்கம் லிமிடெட், ஓகேவா, அமுல். இதோட நிறுவனர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன் அப்படிங்கிற ஒருத்தர். அதனால் இவரை வெண்மை புரட்சியின் வெற்றிக்கு காரணமானவர், இல்லை வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கலாம். அப்போ வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் மெத்திலின் நீல சாய கரைசலை. இப்போது ஒரு பாலை தரமான பால் தரமற்ற பால்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த பாலெல்லாம்
செக் பண்ண வருவாங்க பார்த்தீங்களா? டெஸ்ட் பண்றதுக்கு. திடீர்னு ஆஃபீசர்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னா, தண்ணி கலந்திருக்கு, இல்ல திக்கா இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது நார்மல். அத வந்து இப்படி ஒரு இதுல அம் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதுல ஓட விட்டு அதோட ரன்னிங் கெப்பாசிட்டிய வச்சு கண்டுபிடிப்பாங்க. தரமான பால், தரமற்ற பால்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பால்ல வந்து இந்த மெத்திலீன் நீல சாய கரைசல கலந்து பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் எடுத்து அதில மிக்ஸ் பண்ணி பார்த்தா, அதோட நிறம் வந்து மாறுறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்ப நிறம் மாறுறதுன்னா எப்படி? அந்த நிறம் எவ்வளவு நேரத்தில மாறுது அப்படிங்கிறது தான் முக்கியம். உடனே அந்த பால்ல சேஞ்சஸ் நடந்தா, அந்த பால்ல தரம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் லேட்டா அந்த பால் வந்து சேஞ்ச் ஆகுது. அது என்ன வேணாலும் ஆகலாம். கலர் சேஞ்ச் ஆகலாம், இல்ல கெட்டு போலாம். சேஞ்ச் ஆகுது, லேட்டா ஆகுதுன்னா, ஓரளவு அதில தரம் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. செக் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கலன்களில் அடைத்தல். டின்னு. டின்னுல நம்ம வாங்கி குடிக்கிறோம் இல்லையா? பெப்சி, கோக்கு இதெல்லாம். அதுவும் ஒரு வகையான இந்த மாரி ஸ்டோரேஜ் மெத்தட் தான். தூய்மையான நீராவி செலுத்தப்பட்ட காற்று புகாத கலன்களில் ஃபஸ்ட்டு தூய்மையான ஒரு ஸ்டீம் வச்சு அந்த கலனை வந்து உள்ள சூடான ஸ்டீமை செலுத்துவாங்களாம். ஏன்னா அந்த டின்னில் கூட கிருமிகள் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஃபில் பண்ணுவாங்கல்ல, ட்ரிங்க் ஃபில் பண்ணும்போது அது கெட்டு போக வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த டின்னை வந்து தூய்மையான நீராவி வச்சு அதுக்கப்புறம் அதில வந்து காத்தே புகாத மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் அழுத்தத்தில உணவு பண்டங்கள அடைக்கிறதுக்கு பேர் தான் இந்த கலன்களில் அடைத்தல். எதுக்காக இத பண்றாங்க? நுண்ணுயிரிகளை அழிக்க. கலன்கள் அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு குளிரூட்டப்படுகிறது இந்த இதில. ஓகே, அடுத்தது பாருங்க. உணவு பாதுகாப்பு பொருட்கள் சேர்த்தல். உணவ ஸ்டோர் பண்ண அதில என்ன மாதிரி பொருட்கள சேர்த்து நம்ம அந்த உணவ ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம வச்சுக்கலாம்? இதுலயும் 2 டைப் இருக்கு. இயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்கள், செயற்கையா நம்ம சேர்க்கக்கூடிய உணவு பாதுகாப்பு பொருட்கள். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயற்கையா அந்த காலத்துலருந்து நம்ம பாட்டி, ஆயா காலத்துலருந்து பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம், உப்பு, இல்லாட்டி சர்க்கரை, இல்ல எண்ணெய். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு மிக்ஸ் பண்ணி தான் அந்த பொருள ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம வப்பாங்க. உப்புக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? ஊறுகாய் சொல்லலாம். நல்லா ஊறுகாய் போட்டு அதில உப்பு நெறைய சேர்த்துருப்பாங்க. எண்ணெயுமே நெறைய சேர்த்துருப்பாங்க. அப்ப ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாது. இல்ல சர்க்கரைய நெறைய ஆட் பண்ணும்போது அது கெட்டு போகாம இருக்கும். இல்ல எண்ணெய ஆட் பண்ணும்போது. இதெல்லாம் இயற்கையா நம்ம சேர்க்கிறது. செயற்கையா சேர்க்கிறது என்னன்னா, சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் அமிலம், வினிகர். நம்ம ஊறுகாயிலலாம் இந்த காலத்தில வினிகர தான் சேர்க்குறாங்க. அது நமக்கு தெரியும். அந்த ஸ்மெல்லே தெரியும் ஊறுகாயில. சோடியம் மெட்டாபைசல்ஃபேட், பொட்டாசியம் பைசல்ஃபேட். இதெல்லாம் கெட்டதானா? கெட்டது கிடையாது. கரெக்டான ரேஷியோல அத ஆட் பண்ணும்போது, அது ஓகே தான். அது வந்து அளவு மீறும்போதோ, வேற மாதிரி அவங்க ப்ராசஸ் பண்ணும்போது தான் அது தப்பாகுது. அக்டோபர் 16 தான் உலக உணவு தினமா கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும். நெக்ஸ்ட் பாருங்க, உணவு கலப்படம். உணவு கலப்படம் அத பத்தி பார்த்துரலாம். இதான் லாஸ்ட் டாபிக்ன்னு நெனைக்கிறேன் இந்த லெசன்ல. இந்த உணவுல வந்து கலப்படம் வந்து 3 வகையா நடக்குது. உணவில் வேறு ஏதேனும் பொருட்களை சேர்த்தல் அல்லது நீக்குதல். உணவு கலப்படம்னா என்னது? வேற பொருள உள்ள போய் ஒரு பொருளோட சேர்க்கிறது மட்டும் தான் கலப்படம் கிடையாது. இருக்கிறத அதிலிருந்து ரிமூவ் பண்ணாலும் அது கலப்படம் தான். உணவில் வேறு ஏதேனும் ஒரு பொருளை சேர்த்தல் அல்லது நீக்குதல். இதுதான் உணவு கலப்படத்தோட டெஃபினிஷன். 3 வகையா நடக்குது இந்த கலப்படம். இயற்கையான கலப்பட பொருட்கள். 2வது தெரியாம சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள். 3வது தெரிஞ்சே சேர்க்கிற கலப்பட பொருட்கள். இதெல்லாம் என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்பிள்ல இருக்க விதைகள் பாருங்க. ஒரு சில பொருள்கள பத்தி ஃபர்ஸ்ட்டு குடுத்துர்றாங்க. அப்புறம் கலப்படம் என்ன, எதுல என்ன கலக்குறாங்கன்றதையும் தனியா குடுத்துருப்பாங்க. ஆப்பிள்ல இருக்க விதைகள் வந்து ஒரு நச்சு பொருள். எப்பயுமே ஆப்பிள் சாப்பிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சீடெல்லாம் குழந்தைகளுக்கு குடுத்துறாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் செர்ரி பழத்துலயும். செர்ரியில இருக்கிற அந்த விதை இருக்கு இல்லையா? அந்த செர்ரியில இருக்க விதைகளும், ஆப்பிள்ல இருக்க விதைகள், கிட்டத்தட்ட பேரிக்கா அதுல இருக்கிற விதைகள் இதெல்லாமே கொஞ்சம் நச்சு பொருள் கலந்த விஷயம். அத வந்து வெறும் ஆப்பிளோட சீட மட்டுமே கலெக்ட் பண்ணி, அத ட்ரை பண்ணி, அரைச்சு, பால்லயோ இதுலயோ மிக்ஸ் பண்ணி அந்த காலத்துல அத பாய்சனாவே கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால அதில வந்து புரூசிக் அமிலம் இருக்கு. செர்ரி பழம், பீச் பழம் இது எல்லாத்துலயும் கூட இதெல்லாம் இருக்கு. இது இயற்கையாவே கலந்திருக்குது. இத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரும் போய் பர்ட்டிகுலரா வேணும்னே இத பண்ணல. சரியா? அது இயற்கையா கலந்த ஒண்ணு. அடுத்தது பாருங்க, இறைச்சி மற்றும் கோழிப்பண்ணை.
கோழி பண்ணைகள்லையும் சரி, இல்ல கோழிகள வந்து வெட்டி குடுக்குற கடைகள்லயும் சரி என்ன ஆகுது அப்டின்னா, நெறைய நுண்ணுயிரிகள் இயற்கையாவே பரவ சான்சஸ் நெறைய இருக்கு. எச்செல்சியா கோலி அப்படிங்கிற ஒரு நுண்கிருமி, சால்மோனெல்லா அப்படிங்கிற நுண்கிருமிகள். இதெல்லாம் வந்து இயற்கையாவே உருவாகுற கலப்படங்கள்னு சொல்லலாம். வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்கள பழுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கால்சியம் கார்பைட கலக்குறாங்க. இதெல்லாம் கெமிக்கல் போட்டு பழுக்க வச்ச பழம். பார்த்தாலே தெரியுது. டேஸ்ட்டே இல்ல. சும்மா கலர் இருக்கு. ஆனா ஸ்மெல் இல்ல, டேஸ்ட் இல்லன்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி பண்றது தான். உணவு நிறமூட்டிகளா நிறம் வந்து டார்க்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உலோக காரியம் அத சேர்க்குறாங்க. ஆப்பிளும், பேரிக்காயும் மேல ஸ்கின் எப்பயுமே பளபளப்பாவே இந்த ஸ்கின் டல் ஆயிட்டாலே யாரும் வாங்க மாட்டோம் அத. அப்ப ஆப்பிள், பேரிக்காயில என்ன பண்றாங்க, செல்லாக் ஆர் கார்னோபா மெழுகுன்ற வேக்ஸ சேர்க்குறாங்க. நீங்க நெறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. மேல ஆப்பிள் மேல இருக்க வேக்ஸ சொரண்டி, சொரண்டி காமிப்பாங்க. நம்ம மேலயும் தப்பு இருக்கு. நம்ம வந்து ஆப்பிள் கொஞ்சம் கூட ட்ரை ஆகக்கூடாது. அப்படியே பளபளபளன்னு இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்ல. அப்ப நம்ம கேட்குற மாரி அவங்க செய்யத்தான் செய்வாங்க. கம்மியானாலும் பரவால்ல. ஓகே தோல் சுருங்கியிருக்கா? பரவால்ல. கொஞ்சம் தான் ட்ரை ஆயிருக்கு. உள்ள நல்லாருக்கும் அப்படின்னு நெனச்சா அவங்க அப்படியே விப்பாங்க தாராளமா. ஆனா நம்ம அது வேணான்றோமே. நம்ம கேட்குற மாதிரி தானே அவங்க பிசினஸ் பண்ண நெனப்பாங்க. சரியா? அப்போ அந்த மெழுகுகள வந்து சேர்க்குறாங்க. அதனால மோஸ்ட்லி பெட்டர் என்ன பண்ணிரலாம் நம்ம, தோல எப்பயுமே பீல் பண்ணிட்டு உள்ள இருக்க ஃப்ரூட்ஸ மட்டும் பசங்களுக்கு குடுக்கலாம். பண்ணைகள்ல வளர்ச்சியை தூண்டும் ஹார்மோன்கள், ஸ்டீராய்டுகள் மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள பயன்படுத்துறாங்க. அதனால தான் இப்ப சொல்லுவாங்க, நாட்டுக்கோழி பெஸ்ட்டு. ஆனா அதுவுமே இப்ப பண்ணைகள்ல வச்சு வளர்க்கறதுனால நம்ம சொல்ல முடியாது. பட் பிராய்லர் ரொம்ப மோசம். ஏன்னா, குறிப்பிட்ட நாள்லயே அது அ புது புது புதுன்னு வளர்ந்து அப்படியே சதையா வர்றதுக்காக நெறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் நெறையா போடுறதுனால, அந்த கோழிகள சாப்பிடும்போது, மெயினா பெண்கள், அதுவும் குழந்தைகள் இப்பலாம் வேகமாவே 10 வயசுலயும், 11 வயசுலயும் மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா, ஹார்மோன் சேஞ்சஸ் தானே மெச்சூரிட்டி. அப்போ வேகமா வந்து ஹார்மோன்ல வந்து நெறைய சேஞ்சஸ்லாம் வருது. நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. உணவு எந்தெந்த உணவுல என்னென்ன கலப்படம் பண்றாங்க? புக்ல குடுத்துருப்பாங்க. நானும் இங்க குடுத்துருக்கேன். வாழைப்பழம், மாம்பழத்தில கால்சியம் கார்பைடு, CaC கால்சியம் கார்பைடு. ஆப்பிள்ல மெழுகுப்பூச்சி, பச்சை காய்கறில மாலசைட் பச்சை. பச்சை காய்கறி அப்படியே பசேல்ன்னு இருந்தா தான் வாங்குவோன்றோம். அப்ப என்ன பண்ண முடியும்? அவங்க பச்சை கலர கலந்து குடுத்துற வேண்டியதுதான். உப்பு, உப்புக்கு பதிலா சுண்ணாம்ப கலக்குறாங்க. மிளகாய் தூள்ல செங்கல் பொடி. தேயிலையில நிலக்கரி தார். பாருங்க இதெல்லாம் எவ்வளோ மோசமானது. தார கலக்குறாங்க. கலர் வரணுன்றதுக்காக. ஐஸ்கிரீம்ல டிட்டர்ஜென்ட் பவுடர், சலவை தூள். அதுவும் குழந்தைங்க சாப்பிடுற ஐஸ்கிரீம்ல சலவை தூள கலக்குறாங்க. மிளகு, மிளகுல பப்பாளி விதை. இது கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டரான கலப்படம்னு நெனைக்கிறேன். பப்பாளி விதை கூட ஏதோ ஒரு அ ஓகே ஒரு ஹெல்தியானது. இது மிளகு. ஆனா என்னன்னா, மிளகோட விலை வந்து ரொம்ப கூடுதல். அப்போ பப்பாளி விதை சீப்பா இருக்கிறத உள்ள கலந்து விடும்போது, நம்ம வந்து அன்வான்டடா நம்ம நெறைய தேவையில்லாம காசு குடுத்து வாங்குறோம். 2015 ஏப்ரல் 7ல உலக சுகாதார தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அதுல கருப்பொருளா என்ன வச்சிருந்தாங்கன்னா, இது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு கொட்டேஷன். பாருங்க, "பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை." ஒவ்வொரு வருஷமும் இது வப்பாங்க. கருப்பொருள் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் லேட்டஸ்ட்டா நடந்ததுல என்ன கருப்பொருள்ன்றத செக் பண்ணிக்கோங்க. இது ஸ்கூல் புக்ல குடுத்த 2015 கருப்பொருள். பாருங்க எவ்வளோ அழகா பாருங்க. பண்ணையில ஒரு பொருள வளர்க்க உருவாக்கும்போது, அது விவசாய பண்ணையா இருக்கலாம், ஒரு கோழி பண்ணையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. பண்ணையில ஒரு பொருள உருவாக்குற இடத்துல இருந்து, கடைசியில ஒருத்தர்கிட்ட அது கைக்கு வந்து அவர் வாய்க்கு போகுதுல்ல உணவா, அதுவரைக்கும் உணவ பாதுகாத்து எல்லா ஸ்டேஜ்லயும் அந்த உணவ பாதுகாப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியம். ஏன்னா, ஒருத்தர் விவசாயம் பண்றாரு, அவர் அத விக்கிறாரு, அத கொண்டு போய் ஃபேக்ட்ரியில அத வேற மாரி சிப்ஸா மாத்துறாங்க, அத கொண்டு போய் ஒருத்தர் பேக் பண்றாரு. இப்படி நெறைய ப்ராசஸ் இடையில நடக்குது. அதுல ஒருத்தர் இடையில தப்பு பண்ணாலும் அது ஒரு கலப்பட பொருளா மாறிருது. அப்ப பண்ணையிலிருந்து உண்ணும் வரைக்கும் அந்த உணவ நம்ம பாதுகாக்க வேண்டியது நமது கடமைன்னு சொல்றாங்க. இதுக்காக நெறைய சட்டங்கள், விதிகள், நெறைய அ இது அமைப்புகள்லாம் உருவாக்கியிருக்காங்க இந்தியாவுல. 1954ல உணவு கலப்படம் தடுப்புச் சட்டம். 1955ல உணவு கலப்பட தடுப்பு விதிகள். சட்டம் வந்ததுக்கப்புறம் அதுக்கான ரூல்ஸ் போடுறாங்க. 1965ல இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI உருவாக்குனது. இது ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து ISI முத்திரை வேணும் எல்லாத்துலயும் அப்படின்னு நம்ம படிப்போம். ISI, BSI, BIS.
ஐஎஸ்ஐனா என்னன்னா ப்யூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் சிம்பிள் வேணும். ஏன்னா இது தரமானது தான் அப்படின்னு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சீல் கொடுப்பாங்க. இல்லை பிஐஎஸ் முத்திரை எதுக்கு கொடுப்பாங்கன்னா தொழிற்சாலைகளில் செய்யப்படும் மின் உபயோகப் பொருட்கள், இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், வயர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது சேஃபானது தான் அப்படின்னு அவங்க வந்து ஒரு முத்திரை குத்தி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை வாங்கணும். அது அக்மார்க் நம்ம அடிக்கடி கேட்போம். அக்மார்க் முத்திரைன்னு. அக்மார்க்னா என்னது? அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங் அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங் அப்படிங்கிறது தான் அக்மார்க். இது எதுக்கானது? விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கான இப்போ உரம் தயாரிப்பாங்க, கால்நடைகளுக்கான உணவு வந்து வாங்குவாங்க, நிறைய அந்த மாதிரி செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு பூராமே அக்மார்க் சீல் குத்துனது தான் பயன்படுத்தணும். எஃபிஓ பல உற்பத்தி பொருட்கள், பழங்கள் மூலமாக தயாரிக்கிறாங்கல்ல, நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, ஃப்ரூட் மில்க் ஷேக்கு, ஒயின், இந்த மாதிரி தயாரிக்கிறாங்களா, அந்த பொருட்களுக்கெல்லாம் இவங்க தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்தி அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. அடுத்து எஃப்எஸ்எஸ்ஏஐ உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவது. இதெல்லாம் இத்தனை அமைப்புகள் இந்தியாவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், கோடெக்ஸ் அலிமெண்டாரியஸ் அப்படிங்கிறது ஒரு உணவு விதி அப்படின்னு அர்த்தம் லத்தீன் மொழியில். உணவு பாதுகாப்பில் எழும் பிரச்சனைகளை தீர்க்கும் உலக வர்த்தக நிறுவனத்தால் அங்கீகரிப்பு. உலக அளவில் எப்படி நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்மளுக்கு மனித உரிமை இருக்குது, ஆனால் ஐநாவில் மனித உரிமைகள் அமைப்புன்னு ஒன்று எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உலக அளவில் வந்து இந்த ஃபுட்டு ப்ராடக்ட்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக கோடாக்ஸ் அலிமெண்டாரியஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இவ்வளோதான் இந்த லெசன். பெரிய லெசன் தான், பட் ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து மனப்படாயிரும். ஓகே, மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு சயின்ஸ் டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.